எஸ்ஓபிடி செத்துச்சுன்னா மேபி டை பிரேக்கர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். 3 டீம் டை பிரேக்கர். 3 பேர் டை பிரேக்கர். ஆனா இவங்க 19 கிலோட வெறியா இருக்காங்க. அது 4 மேன் வேற அலைவுங்கண்ணா. எங்க அதுல ஒருத்தன காணோம். அந்த ரொம்ப பின்னாடி இருக்கானா. எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எஸ்ஓபிடிஸ் ரஜேகால் ஏஞ்சல் பால் வார்க்கப்படுகிறது. பேட்டிங் ஏஜ்ல சொன்னாரு எஸ்ஓபிடிஸ் ஜெயிக்கிறது என் கையில தான் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நடக்குது கைஸ். அப்பல்லல கைஸ். உங்களுக்கு சொன்ன உங்க ரசிகர் நெஞ்சில் பால் வாக்குறேன்னு உறுதிமொழி தான் கொடுத்தேன். அதுக்கு இருக்கதான் சொல்லாதீங்கண்ணா நீங்க. பிளேயர் தானே ஸ்ட்ராங்கா கொடுக்குறோம். வேற என்னடா இருக்கு? ஆமா அது என்னமா கரெக்ட் தான். பிளேயர் ஸ்ட்ராங்கா கொடுக்குறீங்க அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லடா டேய். அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் கைஸ். எஸ்ஓபிடிஸ் இரண்டாவது டிராஃபி அண்ணா அன்னைக்கு சொன்ன வார்த்தையில இருந்து இரண்டாவது டிராஃபி கைஸ். சாப்பிடு போன டிராஃபி ஜெயிக்க வேண்டியதான். லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இவனுக்கு வந்துட்டானே அடி வாங்குறதுக்கா. ஒரு யானை வேற போயிட்டு இருக்கு. யானையை வச்சு திருப்பி போட்டு அடிச்சிட்டு இருக்கானே இங்கிட்டு. இவங்க நினைச்சா அடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அடிக்கிறாங்களா? இல்ல அடிக்கல. அவ்வளவுதான் கைஸ். இவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு மான் சாவாங்க எல்லாம். அங்க வர அவங்க யானை எல்லாம் தூக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. எஸ்ஓபிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா அப்படி ஜாலியா இருக்காங்க. ஸ்டார்ஸ் தெறிக்க விட படுகிறதா? அந்த ஸ்டார்ஸ் பொழிகிறது கப்பு கலகிறது. ஸ்டார்ஸ் பொழிகிறது கப்பு கலகிறது. எஸ்ஓபிடிஎஸ் சப்போர்ட்டர்ஸ்ல புடிச்சு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க நாளைக்கு. அவ்வளவுதான் கைஸ். மாஃபியா திடீர்னு ஏதாவது ஒரு வேலையை காட்டுவானா கைஸ்? இந்த மாஃபியாக்கு வேலையை காட்ட ஒண்ணுமே பண்ணுவாங்க. ட்ரோல்லாம் இருக்கா, ஜூஸ் இருக்கான், டொட்டோ 4 பேருமே உயிரோடு இருக்காங்க. 4 பேருமே பவர். இங்க பாருங்க கைஸ். நானி மாட்டிட்டாங்க கைஸ். மாஃபியா கிசா நான் கிளவுட். பாருங்க ட்ரோல் ஒரு நீடு அப்படின்னு உள்ளது. அவ்வளவுதான் நேட்லயே முடிச்சிட்டுறாங்க கைஸ். இல்ல மாஃபியா இந்த பரிசுத்தொகை கொடுக்க தயாரா? நடுவரின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது முடிவு இப்ப இறங்குனா சாப்பிட்டாங்க பாரு. ஒரு நேடு வந்து விழுந்துருக்குது. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கறான். வீட்டு மேல இறங்குறாங்க. அவுட் ஆஃப் ஜோன் கூட பார்க்காம ட்ரோல் இறக்கிட்டாங்க களத்துல. 3 பேர் அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க. அவ்வளவுதான். பொட்டி போடு, புகையோடு. தூக்கிட்டு வராங்க. வாடா அப்படின்னு. மாஃபியா செல்ஃப் ரிவ்யூ ஆயிட்டான். ஆமா அவ்வளவுதான். மறுபடியும் போட்டான். அவுட் ஆஃப் ஜோன்ல செத்துட்டான். கிளவுட யானை சவாரி கூட்டு போறாங்க கைஸ். ஆமா உங்களால முடிஞ்சது இதுதானா? சோலகடி பாக்குது. 5 ரூபா கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கறாங்க. யானை சவாரி கூட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவன் நிறுத்திட்டு பண்றானே என்ன? இல்லனா அவன் பண்ணலனா. அவன் எங்கனா பண்ணுவான். அவன் யானை சவாரி ஜாலியா இருக்கு. யானைத்துல போயிட்டு இருக்கா பாருங்க. அஜ்ரா கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கோதான். ஐயோ யானை சவாரி கிளவுட் ஜாலியா கீழே வந்து இது பண்றா வர்றா. பண்ண மாட்டா பண்ண கம்பி எடுத்து காலையில விடுவாங்க தெரியும் உங்களுக்கு. சுத்தி அடிக்க போறாங்க இவனை. அவ்வளவுதான் கைஸ்.